வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, இந்த சத்து மாவு பால்வாடியில் கொடுப்பாங்களா சத்து மாவு எல்லாருக்கும் பாருங்கள். வந்து எங்கள் தம்பி இவனுக்கு கொடுத்தது, இந்த பையனுக்கு கொடுத்தது. இதை வச்சுட்டு என்ன சீக்கிரம் பாருங்கள், இவனுக்கு கொடுத்தது. இவனை வச்சுட்டு இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான கேக்கு செய்ய போகிறோம். இது வந்து தண்டமாக அந்த எங்கள் ஊரில் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை அதிகம், சில பேர் கிடைக்கலன்றாங்க. இதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு கேக்கு செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில். இது வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்துட்டு இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது எல்லா பொருளும் வச்சுக்க பாருங்கள், சூப்பராக வரும் அந்த கேக்கு. அந்த கேக்கை ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து கேக்கு செய்கிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து நம்ம ஒரு மிக்சி சாடி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மிக்சி சாடியில் இப்போ வந்து நான் ஒரு 3 முட்டை பொத்து ஊற்ற போகிறேன். பார்த்துங்க, நல்லா கிட்ட வச்சு காட்டு. ஒரு 3 முட்டை வச்சு ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்கள், இந்த சத்து மாவு பால்வாடியில் கொடுத்த சத்து மாவு. இது வந்து நம்ம வந்து நாமக்கல்லேருந்து இந்த முட்டை போட்டுக்கிறோம். கடையில் கேட்டால் நாமக்கல் தான் வந்துட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து சத்து மாவு போட்டுக்கிறோம். ஒரு மீடியமாக ஒரு அளவுக்கு, ஒரு 1.5 கப் அளவுக்கு போட்டுக்கிறோம் பாருங்க. சத்து மாவா போதுமா? பாருங்கள், சத்து மாவு குட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், கொஞ்சம் இந்த அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதாவது வங்க கடலோரம் தென்றல் இசைப்பாடும் வேதாரண்யம் மண்ணின் உப்பு. பார்த்துங்க, வேதாரத்தில் எடுத்து உப்பு, இந்த உப்பு போடுற அளவுக்கு போட்டுக்கிறேன் பாருங்க. அடுத்ததான் இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது போட்டுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது வந்து ரொம்ப போட வேண்டிய, கம்மியாக போட்டால் போதும். இந்த அளவுக்கு போடுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே போடல. இந்த சீனி அள்ளி வரை திங்கிறான். சீனி பாருங்கள், சீனி வந்து எந்த அளவுக்கு, ஒரு மீடியமாக அந்த அளவுக்கு குட்டியங்க. இங்கே பாருங்கள், சீனி குட்டிக்கிறோம். அடுத்தது பால் ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கிறோம். அடுத்து பாருங்கள், நெய் ஊற்றிக்கிறோம். ஒரு நெய் ஊற்றியாச்சு. இதை அப்படியே மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்குமோ. பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இந்த சீனியெல்லாம் நல்லா கரையிறதுக்காக அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சி அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கேக்கு செய்கிறதுக்கு இப்போ வந்து இந்த நெய்யை வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நெய்யை வந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த பாத்திரத்தில் வந்து தடவிக்கிறோம் பாருங்க.
அப்படியே இப்படி வந்து 4 பக்கமும் அப்படியே அழகாக தடவிக்கிறோம். அவ்வளோதான். அந்த நெய்யை தயாரிச்சு இதை அப்படியே இதில் வந்து ஊற்றிக்கிறோம் பாருங்கள். இது வந்து அப்படியே வந்து நல்லா அப்படி குளிக்கிட்டுமோ இங்கே பாருங்கள். அப்படியே நல்லா அழகாக குளிக்கிட்டாச்சு. இவ்வளோ தான் மேட்ரு. இது கொண்ட நம்ம வந்து அப்படியே அப்படியே அடுப்பில் கொண்ட ஒரு சட்டியை வச்சு அப்படியே அழகாக வைக்க போகிறோம். வாங்க அடுப்பாக அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ அதாவது அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்துட்டா அந்த சட்டி ஒன்று வச்சுக்கிறான். இது வந்து வெறும் சட்டியில் வச்சோம்னா சட்டி எரிஞ்சு போடுவோம். அதனால் வீட்டில் சத்தம் போடுவாங்க. அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள். அழகாக ஒரு தண்ணி ஊற்றிக்கிறேன். எங்கள் டம்ளரு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தேய்ச்சி இப்போ வந்து இதை நம்ம தூக்கி வச்சிடறோம். அதில் அப்படியே அழகாக அப்படியே செட் ஆகிடும். வச்சிட்டோமா? இங்கே வந்து இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து அப்படியே மூடிடுறோம். பக்கத்துலேயே இருக்குது. இந்த பாருங்கள், இதை ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. அப்படியே வச்சிட்டோம். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே எரியட்டும். ஒரு 1/2 மணி நேரம் எரியட்டும். எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத அப்புறம் பார்ப்போம். அடுப்பு எரிச்சிருமோ இருக்கா. இதில் வந்து நம்ம இடையில வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அழகாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரே சுடுது. அப்படியே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம அப்படியே ஒரு இடையில வந்து அப்படியே இந்த மாதிரி முந்திரி சேர்த்துக்கும் பாருங்கள். அப்படியே அழகாக முந்திரி பருப்பு இப்படி ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி தலைப்புள்ள கொதிக்குது. மூடி வச்சுருவோம். இதில் அவ்வளோதான். நல்லா வேகட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். நண்பர்களே, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திறந்து பார்த்துருவோம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை வந்து இப்போ அழகாக திறந்து பார்த்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு. சூப்பருங்க. வெந்துட்டான இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அப்படியே அழகாக விட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. அருமையாக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு எடுத்து இறக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா சும்மா அப்படியே இந்த சைடை மட்டும் நம்ம அப்படியே இந்த கத்தியால் அப்படி சரி பண்ணிக்குவோம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அந்த கேக்கை எடுத்துடலாம். அப்படியே இப்போ வந்துட்டு பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே கவுத்துட்டான். அப்படியே அழகாக வரும் பாருங்க. சுடுது. இப்போ பாருங்க, செம்மையாக வந்திருக்கா. அப்படியே அருமையாக சூப்பராக கேக் வந்திருக்கா. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த பேப்பர் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே மெத்த மாதிரி அப்படியே புதுசுன்னு இருக்கா. நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். எங்கள் பாப்பாவெல்லாம் ஆர்வமாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ அப்படியே இந்த கேக்கை வெட்டி அப்படியே டேஸ்ட் பார்த்துருவோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கேக்கு. இதை வந்து நம்ம வெட்டி சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக வெட்டுமோ பூ மாதிரி அப்படியே மெத்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள்.
எவ்வளோ புசுன்னு இருக்கு பாருங்கள். அப்படியே கேக்கு அழகாக வெட்டியாச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது பால்வாடியில் அப்படியே சத்து மாவு கேக்கு பாருங்கள். அப்படியே சுட இருக்குது பாருங்கள். எப்படின்னு அப்படியே எப்படி அமுங்குது பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி. இது செம்மையாக சுடுது. அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பருங்க, அருமையாக இருங்க, வேறு லெவலு. தம்பிங்காரா இந்தா வாங்க, சுடுது, ஊதி போட்டு சாப்பிடுமா? நல்லா இருக்கா பாரு, டேஸ்ட் பாரு, சுடுதான்னு என்ன பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்ணே? சூப்பராக இருக்குது, அருமையாக இருங்க, சூப்பராக வந்துருங்க. நம்ம வீட்டில் உங்கள்கிட்ட சத்து மாவு பால்வாடியில் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எப்படி வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே செம்மையாக வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.